வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. இதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே வெங்காயத்தை சாப்பிடும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை கூட எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகளை பெறலாம். மேலும் வெங்காயத்தில் விட்டமின் B6, பொட்டாசியம், மேங்கனீஸ், தாமிரம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைந்திருக்கு. இதனால் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது வெங்காயம். வெங்காயத்தில் ஃப்ளவனாய்டுகள், குவெர்சடின் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் உண்டாவதை நமக்கு தடுக்கும். இதனால் செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கூட நம்ம வந்து தடுத்து கொள்ளலாம். அப்போது நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இருக்காது. புற்றுநோயெல்லாம் எதிர்த்து போராடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அதனால் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் நமக்கு வந்து கிடைக்கும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர், தியோசல்ஃபைடுகள் மற்றும் சல்ஃபைடுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் போது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நம்ம குறைக்க முடியும். இதனால் மூட்டுகள் உள்ளிட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம குணமும் படுத்திக் கொள்ளலாம். மூட்டு வலி, முடக்குவாதம், நாள்பட்ட புற்றுநோய் பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை, பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் என எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வெங்காயம் நமக்கு அதிகரிக்கும். வெங்காயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. ஸோ இதனால தான் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக வைக்கிறதால வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க்கும் கூட சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே இதன் மூலம் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வெங்காயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நமக்கு இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் நமக்கு மிக சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ அதில் கொழுப்புகள் எதுவும் படியாது. அதனால் இதய தமனிகளில் பிளேக் உருவாவது தடுக்கப்படுகிறது. குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவெர்சடின் என்னும் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வந்து வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியம் வந்து பல மடங்கு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்தும் வெங்காயம். தினமும் நம்ம 4 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் உள்ளவர்கள்லாம் தினமும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக அது இருக்கும். ஸோ குறிப்பாக அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளவும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் வெங்காயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் சுகர் வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னாடியே நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக சரிவிகித அளவில் உங்களுடைய உணவுகளில் வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். செரிமான ஆற்றலை மேம்படுத்தும் வெங்காயம். வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது செரிமான ஆற்றலை அதிகரிக்க செய்து வெங்காயத்தில் இருக்கக்கூடிய யுனிலின் என்னும் பண்பு வந்து பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிரிகளினுடைய வளர்ச்சியை தூண்டுது. இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். சீரற்ற குடல் இயக்கம், அஜீரணம் தொடர்பான செரிமானம் சார்ந்த பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். ஊட்டச்சத்தும் விரைவாக உறிஞ்சப்படும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சருமம், தலைமொழியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது வெங்காயம் தான். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் தூண்டக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த கோலோஜன் தான் சருமம் மற்றும் தலைமொழியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான
முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதோடு இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறதோடு சர்ம நோய்கள், அதாவது ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே க்யூர் பண்ணிடும். புதுசாக சரும நோய்கள் எதையும் ஏற்படுவதற்கு முன்னாடியே அதை வந்து நமக்கு தடுக்கும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள், முகப்பொருட்களை நீக்கிட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வச்சிருக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எனவே தினமும் நம்மளுடைய உணவுகளில் வந்து வெங்காயத்தை சரிவிகித அளவில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.